நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக் ரைஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு வாங்க பார்க்கலாம். 2 வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு ஜீரகம், பட்டை, மிளகா 3 எடுத்திருக்கேன். நான் எனக்கு போதுமான அளவு மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கோங்க. பிரியாணி மசாலா கொஞ்சம் எடுத்திருக்கேன். டர்மரிக் பவுடர் எடுத்திருக்கேன். சால்ட் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆயில் கொஞ்சம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிருக்கேன். அது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் போடலாம். தேவையான அளவு நம்ம ஜீரகம் எடுத்து வச்சல, இப்போ அதை போட்டுக்கலாம். இப்போ அது நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம இந்த பட்டையையும் மிளகாவையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஆனியன் போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா விடாமல் கிட்டிக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. நீங்கள் இந்த மாதிரி வெங்காயத்தை போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அதனால தான் நான் அப்படி லேட்டாக போடுறேன். சில பேர் ஃபஸ்ட்டே போட்டுருவாங்க. ஆனால் இப்படி போட்டால் இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியை போட்டுட்டு நல்லா அது வதங்குற வரைக்கும் கிண்டி விடுங்க. இப்போ அதை நல்லா வதங்கட்டும். எடுத்து வச்ச மசாலாவெல்லாம் இப்போ போட்டுக்கலாம். இப்போ அதை நல்லா கிண்டி விடுங்க. நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க. நல்லா அது மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் கிண்டுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச எக்கை ஊற்றிக்கலாம். நான் 2 எக் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ சாப்பாடு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எக் எடுத்துக்கோங்க. இப்போ அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வர வரைக்கும் கிண்டிக்கோங்க. அடுப்பை ஃபுல்லே வச்சுக்கோங்க. இப்போ எக்கு நல்லா அதில் மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச ரைஸை போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாம். ரைஸ் இப்போ நம்மளோட சூடான எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நம்ம என்ன போடலான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.